பேரை டேமேஜ் பண்ணலனா வெளியில ஒண்ணு பண்ண அதான் அடிக்குறாங்க. எனக்கு சென்சிட்டிவ் டிராமா வேணாம் என்கிட்ட. இந்த வந்துட்டாங்களா தர்சிகா, வந்தவனே விசாலுக்கு செய்க கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல, ட்விஸ்டே விஷாலுக்கு செய்க இல்ல ஃபேட்மேனுக்கு தான் செய்க அப்படின்ட்டு வந்த உடனே தர்சிகா ஃபேட்மேன்ட்ட சண்டை போடுறாங்க. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் முக்காவாசி பேர் எல்லாருமே வந்து விஷால் கிட்ட போய் பயங்கரமா அட்வைஸ் பண்ணாங்க. அது சுனிதாவா இருந்தாலும் சரி, ரியாவா இருந்தாலும் சரி, சாச்சனாவா இருந்தாலும் சரி, எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்க. நீ ஏன் வந்து தர்சிகாவை இப்படி வந்து காதல் வலையில விழுகிற மாதிரி வந்து பண்ண, அவளுக்கு ஏன் நீ ஸ்பேஸ் கொடுத்த, அவ ஒரு மேல ஃபீலிங்ஸ் இருந்தா நீ கட் பண்ணிருக்காம்ல அப்படி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத ஃபேட்மேன் வேற மாதிரி பேசினாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பு வந்து தர்சிகா மேலே இருக்கு, விஷால் மேலே இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தெரிஞ்சுதான், இது ஒரு ஷோன் தெரிஞ்சுதான் வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாங்க. ஆனா ஃபேட்மேன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, தர்சிகா வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய இடத்துல போய் வந்து வெளியிலேயே அவங்க வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெளியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷா குப்தாட்ட மத்த கண்டஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த வாரம் அடுத்த 8 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆன எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. அதுல ஃபர்ஸ்டே தர்சிகா தான் வராங்க. வந்தவனே டோட்டலா வந்து விஜய் விஷால் வந்து ஆஃப். ஐயோ இவ வேற வந்து என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காளோ, ஏன்னா போன வீக் தான் வந்து எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு புது பிரச்சனையா அப்படின்ட்டு விஷால் தர்சிகா பார்த்தோன்னா அப்படியே ஷாக்ல நிக்கிறான். அதெல்லாம் தர்சிகா பார்க்காம நேரா வந்து விஷாலுக்கு கை கொடுத்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து தான் வந்து பண்ணாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் படி வந்து தர்சிகா வந்து தன்னோட அம்மா ரிங்க வந்து விஷால் போட்டுட்டாங்க. அது திருப்பி விஷால்ட்ட இருந்து வாங்கிட்டா வந்து வேற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சிவகுமார் வீட்லயே வந்து தர்சிகா அம்மாவும் வந்து பயங்கரமா புலம்பி இருக்காங்க. அதுவும் தர்சிகா அம்மா வந்து என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுதுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு புலம்பிருப்பாங்க. அதெல்லாம் விஷால்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தர்சிகா போய் ஃபேட்மேன் நான் அவர் பேரை எங்கேயுமே டேமேஜ் பண்ணலனா, நீங்க இப்படி சொல்றதுனால அது எனக்கு ரொம்ப பேடா இருக்குனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நானே வந்து அது எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு மாதிரி தான் உணர்ந்துதான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபேட்மேன் அந்த இடத்துல போட்டு உடைச்சிடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி இருக்கையில எதுக்குமா விஷால வந்து எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடந்தது அது எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா வெளியில போன எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் மறுபடியும் உள்ளுக்கு வந்து விஷால அடிக்கிறாங்கன்னா நீ வெளியில ஏதோ பண்ணிருக்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு ஃபுல் பழிய தூக்கி வந்து தர்சிகா மேல வந்து ஃபேட்மேன் போடுறாரு. உடனே தர்சிகா செம காண்டாயி, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என் கூட இருக்கவங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியும், நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகி ஏதாவது வந்து சுத்தி விடாதீங்க அப்படின்ட்டு ஃபேட்மேனை கோவமா பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா சண்டை வந்துருது. ஃபேட்மேன் சொல்றாங்க, இதை பத்தி நீ ஏன்ட்டே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தர்சிகாவும் நீங்களும் இதை பத்தி பேசாதீங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, இதை ஏன் இப்படி சுத்தி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. உடனே தர்சிகா ஒரு கட்டத்துல வந்து இது எனக்கும் அவருக்கு உள்ள பிரச்சனை, யாருமே தலையிடாதீங்க அப்படின்னு உடனே ஃபேட்மேன் வந்துட்டு ஓ டிராமா சூப்பர்மா, நல்லா பண்றமா டிராமா அப்படின்ட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. உடனே தர்சிகாவும் உங்க டிராமாவோடவா நீங்களும் பயங்கரமா டிராமா நடத்துறீங்க அப்படின்ட்டு ஃபேட்மேனை கத்திட்டு போறாங்க. என்னடா ஃபைனல் வீக்ல பிக் பாஸ்க்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி வந்து வருஷம் ஏதாவது ஒரு பொண்ணுங்க மேட்ரு வந்து இந்த ரீஎன்ட்ரி கொடுக்கல வெடிக்கும், அது மாதிரிதான் இது வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இந்த விஷயத்துல வந்து தர்சிகா மேலேயும் தப்பு இருக்கு, விஜய் விஷால் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா தர்சிகா இது ஒரு ஷோன்னு தெரிஞ்சுமே வந்து அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இவ்வளவு வெளிப்படுத்திருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஸ்பேஸ் வந்து விஜய் விஷால் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபீலிங்ஸோட வருது, அதை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சு கூட நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா ரெண்டு பேருமே பண்ணல. அதுதான் இன்னைக்கு பூகம்பமா வெடிச்சிருக்கு. இதுல விஜய் விஷால் என்ன பேசனே தெரியாம அப்படியே நகர்த்து கொண்டு போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே வந்து யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.